பேரலக்ஸ் எஃபெக்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு கிரியேட் பண்ண போகிற ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே ஒரு ஃப்ரேமாக இருக்குது. ஓகேவா? ஸோ எனக்கு எப்படி இருக்குன்னா செக்ஷனாக இருக்குது, ஃப்ரேம்ஸாக வேணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு டெஸ்க்டாப் ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ரேம்குள்ள ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்னொரு ஃப்ரேம் கிரியேட், அந்த ஃப்ரேமோட வித் வந்து 1440 அண்ட் ஹைட் வந்துட்டு 1024. ஓகேவா? ஸோ நான் ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், மேலே இருக்கிற எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணி Ctrl G கொடுத்து குரூப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் Ctrl D Ctrl X பண்ணி இங்கே Ctrl V கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பேஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் இன்னொரு ஃப்ரேம் நான் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த ஃப்ரேமோட வித் அண்ட் ஹைட் என்ன 1440 அண்ட் ஹைட் வந்துட்டு 1024. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதை கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த வாட் வி ஆஃபர்ன்றதை Ctrl D Ctrl X பண்ணி இங்கே Ctrl V கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு ஃப்ரேம் நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு 1440 அண்ட் ஹைட் வந்துட்டு 1024. ஸோ ஃப்ரேம் கிரியேட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் குரூப் பண்ணதை உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃப்ரேம் எப்படி இருக்குன்னா தனித்தனி செக்ஷன்ஸாக இருக்குது. ஸோ நான் கிரியேட் பண்ணது எப்படி இருக்குன்னா தனித்தனி ஃப்ரேம்ஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து எனக்கு எத்தனை ஃப்ரேம் இருக்கோ அத்தனை டூப்ளிகேட்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இங்கே வந்து 5 ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து 5 டூப்ளிகேட்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்து 5 டூப்ளிகேட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேரலக்ஸ் எஃபெக்ட்ஸ்க்கு வந்து எஃபெக்ட் தரப்போம். ஸோ இந்த டெஸ்க்டாப் 1 இருக்குல்ல, இந்த டெஸ்க்டாப் 1 தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ளே பண்ண போகிறேன். அப்போது எனக்கு ப்ளே பண்ணுறப்போ முன்னாடி ஸ்டாட்டிக் இந்த ஸ்க்ரீன் தான் வரணும். ஸோ நான் இந்த ஸ்க்ரீனை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்க்டாப் 2ல் தான் நான் வந்து ஃப்ரேம் 1 வந்து சேஞ்சஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து எந்த மாதிரி சேஞ்சஸ் வேணுமோ அந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்கேலிங் பண்ணி ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த இமேஜஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணலாம், ரொட்டேட் பண்ணி ஃப்ரேமை விட்டு வெளியே எடுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், ஒப்பாசிட்டி 0 பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஸ்கேலிங் கொடுத்து, ஓகேவா, இது நம்ம என்ன பண்ணோம்னா மேலே ஸ்க்ரால் பண்ணி ஒப்பாசிட்டி 0 கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன சேஞ்ச் வேணுமோ பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இங்கே சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டெஸ்க்டாப் 2ல் என்னோட மெயின் ஃப்ரேம் வாட் வி ஆஃபர் தான். அப்போ இதோட சேஞ்சஸ் நான் எங்கே பண்ணுவேன் அப்படின்னா டெஸ்க்டாப் 1ல் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இதை குரூப்பில் இருக்குது, அன்குரூப் பண்ணிவிட்டு ஸ்கேல் கொடுத்து ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் வந்து குரூப் பண்ணிக்கலாம் தனித்தனியாக. ஸோ இது எல்லாமே குரூப் ஆகிடுச்சு. நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி ஒப்பாசிட்டி 0. அதே மாதிரி இது எல்லாத்தையும் ரொட்டேட் பண்ணி அப்பியரன்ஸில் ஒப்பாசிட்டி 0. ஸோ இந்த டெக்ஸ்ட்டும் என்ன பண்ண போகிறோம்னா ஒப்பாசிட்டி வந்து 0 பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃப்ரேம் வந்து என்னோட மெயின் ஃப்ரேம். அப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஃப்ரேமை நான் ஹைட் பண்ண போகிறேன் ஃபுல்லாக. ஸோ கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிட்டு ஹைட் பண்ணிங்கன்னா ஹைட் ஆகிடும். அதே மாதிரி இங்கே வந்து இதுதான் என்னோட மெயின் ஃப்ரேம் இல்லையா, டெஸ்க்டாப் 2ல் செகண்ட் ஃப்ரேம் தான் என்னோட மெயின் ஃப்ரேம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், அதை ஹைட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ டெஸ்க்டாப் 3ல் என்னோட மெயின் ஃப்ரேம் என்னது, இந்த தேர்ட் ஃப்ரேம் இருக்குல்ல, அதுதான் என்னோட மெயின் ஃப்ரேம். அப்போ இங்கே வந்து என்ன கரெக்ஷன் பண்ணுவோம், 3யோட கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணுவோம். ஸோ இந்த இமேஜ் என்ன பண்ணுறேன்னா ரொட்டேட் பண்ணி வெளியே ஸ்க்ரால் பண்ணுறோம். அதே மாதிரி டெக்ஸ்ட்டு ஸ்கேல் கொடுத்து, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து செலக்ட் பண்ணி அப்பியரன்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். 0 கொடுத்தாச்சு. ஸோ டெஸ்க்டாப் 2ல் என்னோட மெயின் ஃப்ரேம் எது, இன் ஃப்ரேம். அண்ட் டெஸ்க்டாப் 3ல் வந்து என்னோட மெயின் ஃப்ரேம் தேர்ட் ஃப்ரேம். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்போ டெஸ்க்டாப் 4ல் வந்து என்னோட மெயின் ஃப்ரேம் என்னது, ஃபோர்த்து ஃப்ரேம். இதுதான் என்னோட மெயின் ஃப்ரேம். ஸோ இங்கே தான் அப்போ கரெக்ஷன் பண்ணுவோம். ஸோ நான் ரிவ்யூவில் என்ன பண்ண போகிறேன், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஸ்கேலிங் பண்ணி அப்பியரன்ஸ் வந்து 0 கொடுத்துக்கலாம். அண்ட் இதை வந்து ஸ்கேலிங் பண்ணி இங்கே இது பண்ணியாச்சு. இப்போ இதை ஹைட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இங்கே டெஸ்க்டாப் 4ல் இதை ஹைட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த 4 ஃப்ரேமுக்கும் நான் ப்ரோட்டோடைப் தர போகிறேன். ஃபூட்டருக்கு வந்து நான் ப்ரோட்டோடைப் தரல. ஸோ ப்ரோட்டோடைப் போயிட்டு இந்த ஃப்ரேம்லேருந்து இந்த ஃப்ரேமுக்கு கனெக்ஷன். ஸோ இது வந்து என்னென்னா ஆன் ட்ராக், எனக்கு ட்ராக் பண்ணுறப்போ மூவ் இன் இல்லைன்னா ஸ்மார்ட் அனிமேட், ஈஸி இன் அண்ட் அவுட். இங்கே வந்துட்டு 600 இல்லை 1000 ms. அதே இங்கேருந்து ஆன் ட்ராக் சேம், இங்கேருந்து ஆன் ட்ராக் அண்ட் நேவிகேஷன் டெஸ்டினேஷன் அனிமேஷன் வந்து ஸ்மார்ட் அனிமேட், ஈஸி இன் அண்ட் அவுட் 10,000. எகெயின் இங்கேருந்து நம்ம பேக் வரணும் அப்படின்றப்போ ஆன் கிளிக் கொடுத்துக்கலாம். ஸோ சேம். ஓகே, இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்க்குறப்போ நம்மளுக்கு ஒரு அனிமேஷன் கிடச்சிருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஃபோனில்
ஸ்க்ரீனில் வந்து இப்படி ப்ரோட்டோடைப் ஆகுது அப்படின்றப்போ யூ கேன் சேஞ்ச் இட். ப்ரோட்டோடைப்பில் போயிட்டு ஷோ ப்ரோட்டோடைப் செட்டிங்னு இருக்கும்ல, அங்கே போனதுக்கப்புறம் ப்ரோட்டோடைப் செட்டிங்கில் ஆண்ட்ராய்ட் லார்ஜ்னு இருக்கும். ஸோ நீங்கள் நோ டிவைஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோ டிவைஸ் எந்த டிவைஸ்லேயும் ஷோ ஆகாது. இட் ஷோ லைக் திஸ். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்க்ரால் பண்ணுறேன். ஸோ எனக்கு இங்கே என்னாச்சு, ஒரு அனிமேஷன் நடக்குது தெரியுதா? ஆன் கிளிக்கில் இப்போ ஆன் ட்ராக் இது. ஸோ இதுதான் வந்து பேரலக்ஸ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு பேரலக்ஸ் எஃபெக்ட். ஓகேவா? ஸோ எனக்கு இங்கே மெயின் ஃப்ரேம் இருக்குது இல்லையா, இந்த மெயின் ஃப்ரேம்க்கு எனக்கு உள்ளே வர்றப்போ ஒரு எஃபெக்ட் வேணும் அப்படின்றப்போ நான் வந்து அதுக்கும் நான் வந்து எஃபெக்ட் கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் இப்போது. ஓகே, ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனாக இருக்க போகுது. ஸோ இதுக்கு எப்படி வந்து நம்ம ஒரு எஃபெக்ட் கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணுறேன். ஸ்க்ரீன்ஸ் ஒரு 3 to 4 ஸ்க்ரீன்ஸ் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு ஸ்பேஸிங் வந்து ஒரு 500 பிக்சல் கேப் இருந்தால் தான் எனக்கு ப்ரோட்டோடைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்து எனக்கு ஃபுல்லாகவே பிளாங்காக இருக்க போகுது. ஸோ நான் உள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்றேன். ஸோ எனக்கு இது மட்டும் வேணும். மற்றது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஸ்கேலிங்கில் இதை வந்து ஒரு நார்மல் சைஸ்க்கு கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் இந்த ஃப்ரேம்லேருந்து வெளியே கொண்டு வந்துடலாம். ஸோ இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். ஒப்பாசிட்டி வந்து 0 கொடுத்துடலாம். அண்ட் இந்த டெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து 0. அண்ட் இந்த டெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கேல் கொடுத்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ இது எல்லாமே வந்து உள்ளே வரும். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃப்ரேமோட ப்ரோட்டோடைப்பாக இருக்க போகுது. ஸோ அனிமேஷன்ஸ் நான் எப்படி கொடுக்கணும்னா ப்ரோட்டோடைப். ஸோ இங்கேருந்து நம்ம ப்ரோட்டோடைப் கொடுக்க போகிறோம். ஸோ இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆஃப்டர் டிலே, ஸோ 1 ms அண்ட் ஸ்மார்ட் அனிமேட். இங்கே வந்து நம்ம கஸ்டம் கொடுத்துக்கலாம் அண்ட் 1000 ms. எகெயின் இங்கேருந்து ஆஃப்டர் டிலே 1 ms. ஸோ கஸ்டம் ஆஃப்டர் டிலே 1 ms. எகெயின் நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே வரும். ஸோ இதை என்ன பண்ணலான்னா ஆன் கிளிக்கு எனக்கு இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒன்று நடக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ இதை ப்ளே பண்ணுறேன். ஸோ இதை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். எனக்கு இங்கே ஒரு அனிமேஷன் நடக்குது தெரியுதா? ஸோ இதுவும் இந்த மாதிரி வந்து நம்ம பேரலக்ஸ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ மெயின் ஸ்க்ரீனுக்கு